குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம செல்ல முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வசனத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். முதலாக நம்ம வாசிக்க போகிற வசனம் என்ன அப்படின்னா, மத்தேயு 7:21. அதில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத வாசிக்கிறேன், கேளுங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் எல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லணும் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று போட்டிருக்கு. சரியா? சரி, ஓகே, பிதாவின் சித்தத்தை நம்ம செய்தால் நம்ம போகலாம் பரலோக ராஜ்யத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி, ஓகே, பிதாவின்ற சித்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது யோவான் 6:40 போட்டிருக்காங்க. வாசிக்கிறேன், கேளுங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். ஸோ பிதாவோட சித்தம் என்ன அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை வைக்கணும். அதுதான் பிதாவோட சித்தம். சரி, ஓகே, நான் ஏசப்பா நம்புதேன், நான் ஏசப்பா இருக்காங்க, அவர் மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், இது போதுமா நான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதுக்கு, வேறு எதுவுமே தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு அடுத்து யாக்கோபு 2:19 அதுக்கான விடை இருக்கிறது. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான், பிசாசுக்களும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் இருக்கார், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில் பிறந்து மரித்து மீண்டும் உயிர் தெழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அது நல்ல காரியம்தான், அதை அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் அதே மாதிரி பிசாசுக்களும் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள், இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம் அப்படின்னு நம்புகிறார்கள். ஆனால் இன்னும் ஸ்டில் அவங்க திணறி கொண்டு தான் இருக்காங்க, அவங்களால பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியல. சரி, அப்போ பிசாசுக்களும் நம்புது, ஆனால் அவங்களால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியல. அப்போது அவங்களோட நம்ம என்ன தான் விசித்திரமாக செய்யணும்? அதாவது நானும் நம்புதேன், அப்போ என்னால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாதா? அதுக்கான விடை எங்கே இருக்குன்னா, யாக்கோபு 2:19 அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன், கேளுங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது கிரியைகள்னால் ஏசப்பாக்கு பிரியமான கிரியைகள், அதாவது செயல்கள். நீங்கள் விசுவாசிக்கிங்க அப்படின்னா நீங்கள் தானாகவே நல்ல நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு வேலைகளை நேர்மையாக செய்வது, அதோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்தி கொடுக்கறது, ஏசப்பா பக்கத்தில் ஏசப்பா செய்த காரியங்கள், அதாவது மற்றவங்களை நீங்கள் உங்களை ஹம்பிளாகவும் கைண்டாகவும் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறது, நீங்கள் ஹம்பிளாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதாவது கிரியைகள், அதாவது நீங்கள் விசுவாசித்த மட்டும் போதாது, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வசனத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. ஆக மொத்தம் இதில் என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் முதல்ல இயேசுப்பாவை விசுவாசிக்கணும். ரெண்டாவது காரியமாக நீங்கள் அவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் விசுவாசித்தாலே உங்களோட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழியை காட்டுவார், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவரே உங்களுக்கு சொல்லி வழியை காட்டுவார். கடைசியாக நான் ஒரு வசனத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்கின்றேன். யோவான் 14:5 மற்றும் 6 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாயில்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதாவது ஏசப்பா தான் த வே. அதாவது இந்த வசனத்து மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட முடியுதுன்னா, இந்த மொத்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. நீங்கள் அவர் மேலே விசுவாசித்து அவர்களுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். வெறும் விசுவாசித்தால் மட்டும் போதாது, நீங்கள் அவருக்கு விசுவாசித்து பரிசுத்த ஆவி சொல்கிற இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் கன்க்ளூஷன் சொல்லிக்கிடுதேன். மொதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னம்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிற வழியில் நீங்கள் நடக்க வேண்டும். அவர்கள்
இயேசு கிறிஸ்து அதாவது செய்த எல்லா செயல்களும் நீங்களும் செய்ய வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு செய்தி கொடுக்கறதா இருக்கட்டும், நீங்கள் ஹம்பிளாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களை கைண்டாக ட்ரீட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் 3வது விஷயம், நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. அதனால் நீங்கள் அவரை விசுவாசித்து அவர் வழிபடி செயல்படுங்க. தேங்க்யூ, பாய்.